गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय। ஸ்ரீனிவாசன் ஸ்ரீயப்பதியா இருக்கக்கூடிய பிரபு யாதவர்களோடு கூட நிறைய பக்தர்களோடு சேர்ந்துட்டு துவாரகையில சந்தோஷமா இருக்கிறது. துவாரகை எப்படி இருக்கு, அந்த துவாரகை எப்படி விஸ்வகர்மா நிர்மாணம் பண்ணியிருக்கார், தேவலோகத்து சதிருஷமாக அற்புதமான பவனங்கள், உத்தியானவனங்கள், அப்புறம் அவ தங்கறதுக்காக இருக்கக்கூடிய அந்த வீடுகள், அந்தப்புறங்கள், அப்புறம் இந்த அஷ்டமகிஷிகளோடு பகவான் இருக்கிற அழகு, 16,000 பத்னிகளோட பகவான் இங்க இப்படி சௌக்கியமாக இப்படி அனுபவிக்கிறத அதை வர்ணிக்கிறார் பிரம்மனிஷ்டால். அப்படி ஒரு துவாரகா பட்டணம் கட்டி இந்த மாதிரி பகவானால ஒண்டிதான் முடியும். அதுவுமே ராத்திரியோட ராத்திரியா விஸ்வகர்மாவை கூப்பிட்டு பண்ண சொல்லி வைகுண்டத்துக்கு சதசமான ஒரு பவனத்தை ஏற்பாடு பண்ணி அதுல பிரபு இருந்துட்டு இருக்கார். அவ்வப்போது இந்த சமுத்திர ஜலங்கள், அப்புறம் அது ஜலம் அந்த துவாரகா பட்டணத்துக்கு உள்ள வருவது போல ஒரு இடம் மாதிரி சரசு மாதிரி கட்டி அதுல ஜலக்கிரீடைகள்லாம் பண்ணுவாராம் அந்த ஸ்திரீகளோட சேர்ந்துண்டு. இப்படி பரமானந்தத்தை பிரபு அனுபவிக்கிறார். இந்த மனுஷனா பிறந்து பூலோகத்துல எதெல்லாம் விஷய சுகத்துல அனுபவிக்கலாமோ மாய அதீதனா இருக்கக்கூடிய பிரபு உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷர்கள் போல இந்த சௌக்கியத்தையும் அனுபவிச்சுட்டு இப்படி பரமானந்தம் பண்ணிட்டு இருக்கார். இப்படி பகவான் இருக்கிறத பார்த்து தேவலோகத்துல இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் பரம சந்தோஷப்படுறா. துவாரகைக்கு பார்க்கறா. இந்த ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பிரபுவை பார்த்து சந்தோஷப்பட்டு இவர்கள் தனியா இருந்துட்டு ஸ்தோத்திரம் அப்புறம் வாத்தியம் வாசிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு அந்த பிரதான பட்ட மகிழ்ச்சிகளாக பகவான் கூட ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்காளே அந்த ஸ்திரீகள், பகவானுடைய மனைவிகள், அவா எல்லாரையும் பார்த்து எப்பேற்பட்ட பாக்கியம், இந்த பாக்கியம் நமக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் பார்த்துட்டே தேவர்கள் எல்லோரும் அவளுடைய பாக்கியத்தை நினைச்சுட்டு கொண்டாடுறார்கள். இப்படி பகவானை வர்ணிச்சுட்டே வரார் பிரம்மனிஷ்டா. இப்படி அங்க துவாரகையில இருந்து கொண்டு பரம சௌக்கியத்தோட அந்த இருக்கக்கூடிய பிரபு எப்படின்னா நம்ம மனுஷர்கள் மாதிரிதான் அப்படி இருக்காராம். என்னன்னா நமக்கு வாழ்க்கையில திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு பரம சந்தோஷமா இருக்கும், எல்லா காரியங்களும் நம்ம அனுகூலமா நடக்கிறது. திடீர்னு ஒரு நாளைக்கு கார்த்தால எழுந்ததுலேருந்து பார்த்தா எந்த காரியமே ஒழுங்கா நடக்காது. இந்த மாதிரி மாத்தி மாத்தி தானே இருக்கும். இது பகவானால சிருஷ்டிக்கப்பட்ட தொந்த பிரபஞ்சமா இருக்கிறதுனால இன்னைக்கு எப்படி இருக்குன்னா பிரபு அந்த ஸ்திரீகளோட சேர்ந்துட்டு பரம சந்தோஷமாக விளையாடி கொண்டு எந்த கவலையும் இல்லாம அவளுக்கு பரமானந்தத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணி இப்படி ஜலக்கிரீடை பண்ணி கொண்டு அவர்களோட சஞ்சாரம் பண்ணிட்டு அவளுக்கு சௌக்கியத்தை கொடுக்கறார். இப்படி என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும்ல, எல்லாரும் வாழ்க்கையிலையும் நடக்கிறது தானே. அதே மாதிரி பிரபு இருக்கார். அப்படி பண்ணும்போது அந்த ஸ்திரீகள் மகிழ்ச்சிகள் எல்லோருக்கும் பரமானந்தமா என்ன இன்னைக்கு பிரபு இவ்வளவு சந்தோஷமா இருக்கார், இப்படி ஒரு பரமானந்தத்தை கொடுக்கிறாரேன்னு அதை அனுபவித்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய பட்சிகள், மேகங்கள், வாயு, வீசுற வாயு, மரங்கள், இவைகள் எல்லாத்தையும் பார்த்து அவ தன்னுடைய மனசுல இருக்கக்கூடிய அபிப்பிராயத்தையும் அங்க இருக்கக்கூடிய அதனுடைய பாக்கியத்தையும் எல்லாத்தையும் சேர்த்து வர்ணிக்கிறது போல சில ஸ்லோகத்துல இவர்கள் பேசுறா என்று பிரம்மனிஷ்டால் இப்படி சொல்லிட்டே வர. இப்படி அந்த மகிழ்ச்சிகள்லாம் ஒரு பறவையை பார்த்து சொல்றா, என்ன பறவைகளே, நீங்களும் எங்க கூட தூங்காம இங்கேயே சுத்தின்னு இருக்கேலே, நாங்கள்லாம் எந்த பிரபு கூட சஞ்சாரம் பண்ணிட்டு பரம பாக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோமோ அதுவும் நீங்க அனுபவிக்கிறதுக்காக தானே இங்க சுத்தின்னு இருக்கேள். நீங்களும் பரம பாக்கியசாலிகள், நானும் பரம பாக்கியசாலிகள். இப்படி பகவானுடைய அனுகிரகத்தினால நமக்கு எல்லோருக்கும் பரம பாக்கியம், பிரபு இன்னைக்கு பரம சௌக்கியமா இருக்காருன்னு ஒரு பறவையை பார்த்து சொல்றா. இன்னொரு பறவை பார்த்தா அங்க கண்ணை முடிண்டே அது உட்காந்துருக்கான். உடனே சில மகிழ்ச்சிகள்லாம் அந்த பறவையை பார்த்து பேசுறாளாம். என்ன சொல்றான்னா, நீ கவலைப்படாத, உன் ஆத்துக்காரரை விட்டுட்டு நீ இங்க வந்தேன்னு வருத்தமா இருக்கியா? எந்த பிரபுவனுடைய திருவடி ஆசிரயிச்சா சகல க்ஷேமங்களும் இந்த உலகத்துல கொடுப்பாரோ அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் இருக்கு, சர்வ பத்ரங்களும் இருக்கு, அந்த பிரபு ஆசிரயிச்சா கிடைச்சிடும். அதனால நீயும் என்ன பண்றன்னா அந்த பிரபு திருவடியை சம்பந்தப்பட்ட அந்த புஷ்பத்தை எடுத்து நீ தலையில வச்சுக்கோ, அதை நீ வச்சுட்டன்னா உனக்கு சகல க்ஷேமங்களும் வரும், நீ சீக்கிரம் உன் பர்த்தாவோட சேர்ந்துருவ. நான் இது சும்மா சொல்லல, அந்த பிரபுவனுடைய திருவடி சேவையினுடைய பலனாக நாங்கள் எல்லாரும் இந்த பாக்கியமாக நினைச்சுட்டு இருக்கோம், நீயும் அதை பண்ணு. எனக்கு தெரிஞ்சு நீ அதை தெரிஞ்சுட்டு தான் இங்க காத்துட்டு இருக்க, அவர் திருவடியில இருக்கிற அந்த பூ எடுத்துன்னு போய் வச்சு ஆத்துக்கார கூட சேரணும்னு இப்படி தனக்குள்ள இருக்கிற இந்த பரமானந்தத்தை அங்க இருக்கக்கூடிய பட்சிகள் எல்லாத்தையும் பார்த்து இவா தன்னுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துட்டே வரார்கள் அந்த மகிழ்ச்சிகள். மேல அங்க சமுத்திரம் இருக்கும், அந்த சமுத்திரத்தை பார்த்து சொல்றாளாம், எப்பயும் உன்னை பார்த்தா கம்பீரமாக அலைகளோட சஞ்சாரம் பண்ணுவே, இன்னைக்கு உன் கம்பீரத்தையே காணுமே,
எனக்கு தெரிஞ்சு உன் மனசையும் கிருஷ்ணன் அபகரிச்சுட்டான்னு நினைக்கிறேன். அதனால இன்னொருத்தர்கிட்ட மனசு அபகரமானதுன்னா நாம என்ன பண்றோம், நாம ஏது பண்றோம்னே தெரியாதோன்னோ, அந்த மாதிரி தான் இப்ப நாங்க இருக்கோம். நாங்க எந்த நிலையில இருக்கோமோ அதே நிலையில உன்னையும் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்பயும் போல உன்னால கம்பீரமா இருக்க முடியல. ஆனா ஒண்ணு, இந்த கம்பீரமா இருக்கிறதுன்றதை விட பகவத் ஸ்மரணையோட அவனை நினைச்சுண்டு அவன்கிட்ட நாம மனசை பறி கொடுத்தோம்னா நம்மள மாதிரி பரம பாக்கியசாலிகள் உண்டா? அநேகமா நீயும் கிருஷ்ணர்கிட்ட மனசை செலுத்தி தான் இப்படி ஆயிட்டியோன்னு தோன்றதுன்னு சமுத்திரத்தை பார்த்து பேசுறா. அடுத்தது மேலே இருக்கக்கூடிய சந்திரனையும் இதே தான் சொல்றாளாம். எப்பயுமே நீ ராத்திரி வேலையில காந்தியா நீ சுத்தக்கூடிய நீ இன்னைக்கு பார்த்தா 10ல் 1 பங்கு தான் உன்னுடைய காந்தி இருக்கிறது போல இருக்கு. நீயும் எங்களை மாதிரி கிருஷ்ணர்கிட்ட உன் மனசை செலுத்திட்டு பரிபூர்ணமான உன் காந்தியை வெளில கொடுக்காதபடிக்கு அவன்கிட்டயே மனசை அர்ப்பணிச்சுட்டு இப்படி அவன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பிரியத்தினால பரமானந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கியோன்னு தோன்றது. எங்களை மாதிரியேன்னு இப்படி ஒவ்வொன்றையா பார்த்துட்டு பேசிட்டு வரா இந்த மகிழ்ச்சிகள் எல்லோரும். அடுத்ததாக அங்க அழகா ஒரு வாயு வருது. அந்த வாயுல அற்புதமான ஒரு வாசனை. அந்த வாயுவை பார்த்து, ஏ காற்றே நீ வந்தது போதும் அப்படின்றாலாம். யாராவது காற்ற போதும்னு சொல்லுவாளோ? இப்படி அற்புதமாக வந்ததுன்னா, ஏன்னா ஏற்கனவே கிருஷ்ணன் கிட்ட இருந்து பரம சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நாங்கள் இதுக்கு மேல உன்மூலியமாக அந்த காற்றுல அந்த சுகந்தமானது என்ன பண்றதுன்னா எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னும் ஆசையை விருத்தி பண்றது. இதுக்கு மேல எங்களால முடியல, அதனால நீயும் எங்களை கலப்பி விடுவது போல நீ வராத, நீ வந்துட்டு இருக்கிறது போதும் அப்படின்னு வாயு கிட்ட சொல்றாளாம். அதுக்கப்புறம் ஆகாயத்துல இருக்கக்கூடிய நீருண்ட மேகம், அந்த மேகங்களை பார்த்து பேசுறாளாம், உனக்கு ஒண்ணு பரம சந்தோஷம் ஒன்றும். ஏன்னா நாம எப்படி இருக்கோமோ அதே நேரத்துல கண்ணனும் இருக்கான். ஆகையினால அந்த பிரபுவை பார்த்து 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 நம்ம நேரத்துல இருக்கானேன்னு வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு இந்த உலகத்துல பிறக்கிறதுக்கு எத்தனையோ நேரம் இருந்தாலும் நம்ம நேரத்தை எடுத்துட்டு பிறந்திருக்காரேன்னு பரம சந்தோஷத்தோட நீ உன்னுடைய கண்ணீரை மழையாக பொழியிற. எப்படி நாங்க பிரபு கூட எல்லா போகபோக்கியங்களையும் அனுபவிச்சு சந்தோஷமாக எங்கள் கண்ணிலேருந்து கண்ணீரை நாங்க பெருக செய்கிறோமோ, அதே போல அந்த பிரபுவை பார்த்து பார்த்து நீ உன்னுடைய கண்ணீரை மழையாக பெருக விடுறியே. அப்பேற்பட்ட பிரபுவனுடைய கிருபைக்கு யாரெல்லாம் ஆசிரிக்கிறோமோ எல்லோருக்கும் பகவான் பரமானந்தத்தையும் பரமானுகிரகத்தையும் கொடுப்பார் அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் பார்த்து பேசிகிட்டே வரா இந்த மகிழ்ச்சிகள். இவ்வாறு அந்த அஷ்ட மகிழ்ச்சிகளும் அங்க இருக்கக்கூடிய இயற்கையில அது திரும்ப பேசுறதா இல்லையான்னு தெரியாதபடிக்கு கிருஷ்ணர்கிட்டேருந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய பரமானந்தத்துல இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிடே. இந்த உலகத்துல எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கா, அவர்கள் எல்லோருக்கும் கிடைக்காத பாக்கியம் தனக்கு கிடைச்சதே அப்படின்னு சொல்லிட்டு பரம சந்தோஷத்தோட இந்த மாதிரி மகிழ்ச்சிகள்லாம் கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமானதுனால இப்படி எல்லாம் பேசிட்டு வரான்னு இவருடைய பக்தியை சொல்லி, இவாளுக்கு என்ன பரம பாக்கியம்னா இந்த பகவானை போய் அடையணும்னா எல்லா லௌகீகத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவனை போய் அடையணும்ன்றது லோக நியதி. ஆனா பகவத் கிருபையினால இவாளுக்கு என்ன எடுத்துன்னா லௌகீகமா இருக்கக்கூடிய இத்தனை சௌக்கியத்தையும் அவன் கூடிய அனுபவிக்கிறதுனால அதே ஒரு யோகமாகவும் பக்தியாகவும் தியானமாகவும் மாறிடுறது. ஆகையினால இவா ஒன்று புதுசா ஒரு சாதனம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லாதபடிக்கு இயற்கையாகவே அந்த குடும்பம் நடத்துறதே அவளுக்கு ஒரு தியானமாகவும் பகவான் கூடிய சம்பந்தப்பட்டதுனால பகவான் கூட குடும்பம் நடத்துறதே ஒரு பக்தி போலவும் சப்தாகம் போலவும் தியானம் பண்றது போலவும் அந்த மாதிரி அமைஞ்சதுனால இந்த லௌகிகமான விஷயங்களே அவளுக்கு க்ஷேமத்தை கொடுத்து அவ பகவானுடைய திருவடியை அடைந்தார்கள். என்ன காரணம்னா பகவத் சம்பந்தம் இருக்கிறதுனால. அதனால ஆகையினால இங்க முக்கியம் என்னன்னா பகவத் சம்பந்தம். ஒரு கால் நம்ம தியானம் பண்ணும்போது கூட பகவத் சம்பந்தம் இல்லாதபடிக்கு நம்ம தியானம் பண்ணோம்னா அது பிரயோஜனம் இல்லை. பகவத் சம்பந்தத்தோட நீ குடும்பத்துல இருந்துட்டு அவனை ஸ்மரிச்சுட்டு இருந்தாலே போய் அடைஞ்சிடலாம். அதுக்கு உதாகரணம் மகிழ்ச்சிகள்னு கடைசியா பகவானுடைய திருவடி அடையிறாள்கள் பக்தியோடன்னு இந்த கதையை சொல்றார் பிரம்மனிஷ்டா. இவ்வாறு பிரம்மனிஷ்டால் இவாளுடைய கத்தியை சொல்லி இவாளுக்கு தானே ரைட்ஸ் இருக்கு பகவான் கூட இந்த மாதிரி சர்வஸ்வம் அனுபவிக்கிறதுக்கு பத்னிகளா இருக்கிறதுனால. அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணினா இந்த பாக்கியம் கிடைச்சி கூட யாரும் திமுறா இருக்காதபடிக்கு பகவானுக்கு சேவை செய்யணும்னு அந்த திருஷ்டியோடையே இருந்து பரஸ்பரம் அந்யோன்யமாக இருந்துட்டு பகவான் கூட இருந்த பாக்கியம் பகவானும் அப்படி பார்த்துட்டார். எப்படி துவாரகாதீசனாக பிரபு அந்த மகிழ்ச்சிகளோடு சௌக்கியமா இருந்தார். என்ன ஒரு அழகு அப்படின்னு இதை வர்ணிச்சார். மேல பிரம்மனிஷ்டால் கதை சொல்லிகிட்டே வர, ராஜன்னு உனக்கு முன்னாடியே நான் இந்த பிரதான அஷ்ட மகிழ்ச்சிகளா இருக்கக்கூடிய 8 பேரிடத்துல கிருஷ்ணருக்கும் அவளுக்கும் 10 குழந்தைகள் பிறந்தான்னு சொன்னேன்.
ஆனாலும் அதுல 18 பேர் ரொம்ப முக்கியமானவர்கள். அவர்கள் யாரு, அந்த மகாவீரர்கள் அதிரதர்கள் யாருன்னு அதையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல அவளுடைய பேரை சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவானுக்கும் ருக்மிணிக்கும் பிறந்த பிரத்யும்னன் முதலியவர்கள் அவ பேரெல்லாம் சொல்லி, அதுல பிரத்யும்னன் ரொம்ப மகா முக்கியமானவன், மகாவீரியசாலி. அந்த பிரத்யும்னனுக்கும் ருக்மியோட மகளா இருக்கக்கூடிய அவளுக்கும் அனிருத்தன்னு ஒரு மகாவீரன் பிறக்கிறான். இவரும் மகாவீரன் இதெல்லாத்தையும் சொல்லி, இந்த அனிருத்தனுக்கு வஜ்ரன் அப்படின்றவன் பிறக்கிறார். இந்த வஜ்ரன் ஒண்டிதான் இந்த யாதவ வம்சத்துல பாக்கி இருக்கலாம். பாக்கி எல்லோரும் அந்த உலக்கையினால வந்தக்கூடிய அந்த சாபத்தினால ஒருத்தர் அடிச்சுட்டு காலமாயிட்டா. இந்த வஜ்ரன் மாத்திரம்தான் மிஞ்சறான் அந்த துவாரகையில. அந்த வஜ்ரன் அதுக்கப்புறம் விவாகம் செய்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் பண்ணும்போது அவர் 12 வரார். அவருடைய புத்திரர் என்னார், இந்த கிருஷ்ணனுடைய அடுத்தடுத்த வம்சங்கள்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் பாகு சுபாகுன்னு சொல்லி சில பேர்லாம் பிறக்கிறார்கள். அவ எல்லாரும் பிறந்து எப்படி இருக்கான்னா கிருஷ்ணனுடைய வம்சமா இருக்கிறதுனால அவ ராஜ்ய பரிபாலனமும் பண்றார்கள். அந்த ராஜ்ய பரிபாலனத்துல பார்த்தா யாரும் பணத்துக்கு கஷ்டப்பட்டோம், அதே மாதிரி வியாதிகள் கஷ்டப்பட்டோம், அப்புறம் ஒழுங்கா பரிபாலனம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டோம். இந்த மாதிரி எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு பிராமண விசுவாசத்தோடு இருந்து கொண்டு நல்ல வேதாத்தியனம் பண்ண பிராமணர்களை தெய்வமாக பார்த்து கொண்டு இந்த மாதிரி எந்த கஷ்டங்களும் இல்லாதபடிக்கு அற்புதமாக அடுத்தடுத்து ராஜ்யம் பண்ணிட்டு வரார்கள். இது என்ன, கிருஷ்ணருடைய பரம்பரையா இருக்கிறதுனால, கிருஷ்ணருடைய அனுகிரகத்தினால இப்படி ஒரு பிரபாவத்தோட அவர்கள் இருந்தார்கள்னு அடுத்தடுத்து இந்த வஜ்ரன்லேருந்து ஆரம்பிச்சு அவ புத்திரர்களுடைய கதையை அப்படியே சொல்லிண்டே வரார் பிரம்மனிஷ்டாள். இந்த மாதிரி இந்த வம்சத்துல வந்த அத்தனை ராஜாக்களும் நிறைய பிராமணர்களை ஆசிரியிச்சு ஏராளமான குருக்களும் ஆவார்கள். எல்லோருக்கும் அவளையும் ஆசிரியிச்சு சௌக்கியமாக இருந்தா அப்பேற்பட்ட வம்சம் இது. ஏன்னா அந்த யாதவ வம்சத்தை பகவான் பொறுத்ததுனால அப்படி கட்டி காத்தார். எல்லோரையும் நல்லவர்களாக பகவானுடைய அம்சத்தோட பிறந்ததுனால அப்படி இருந்தார்கள்னு அதை வர்ணிச்சு, எந்த பிரபுவனுடைய திருவடியை ஆசிரியிச்சா எந்த சோகங்களும் எதுவும் வராதோ, பரமானந்த ரூபமா இருக்கக்கூடிய அந்த பிரபுவனுடைய திருவடியை ஆசிரியிச்சு அத்தனை யாதவர்களும் பரம சௌக்கியமாக இருந்தா. இந்த யாதவர்களுடைய வம்சத்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சா என்ன சொல்றாருன்னா, நான் 100 வருஷம் இப்படி சொல்லணும்னு ஆரம்பிச்சா கூட என்னால சொல்ல முடியாதுப்பா. அப்படி எப்படி சூரிய வம்சத்துல பிறந்தவர்கள்லாம் மகாத்மாக்களா இருந்தாலும் அதே மாதிரி கிருஷ்ண வம்சத்திலையும் பிறந்தவர்கள் கிருஷ்ணருக்கு அப்புறம் எல்லோரும் நல்லவர்களா இருந்திருக்கா. அதே போல துவாரகாவாசிகளும் சும்மா இல்ல, பகவானுடைய திருவடியை ஆசிரியிச்சு வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுட்டு அந்த பிரபு என்ன சொல்றாரோ அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட மாறாதபடிக்கு அந்த பிரபு என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் செய்து கொண்டு க்ஷேமமா அத்தனை பேரும் இருந்தார்கள். இப்படிலாம் கிருஷ்ணருடைய பிரபாவத்தை வர்ணிச்சுட்டு அந்த பிரபுவை ஒரு 4 ஸ்லோகங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த ஸ்கந்தத்தையே பூர்த்தி பண்றார் பிரம்மனிஷ்டா. என்ன சொல்றான்னா, எப்பேற்பட்ட பிரபு, வைகுண்டவாசியா இருக்கக்கூடிய பிரபு தன்னுடைய திருவடி தாமரையிலேருந்து கங்கா ஜனகத்தை பண்ணி, அப்புறம் இந்த துவாரகா ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு துவாரகையை உண்டாக்கி, அந்த துவாரகையில இருக்கக்கூடிய ஸ்ரீயை பார்த்து எல்லா ஸ்ரீக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆச்சரியப்படுறாளா. இப்படி ஒரு துவாரகா ஸ்ரீன்னு அதில் ஆச்சரியப்பட்டு தான் இதுல குடி இருக்கணும், அப்பதான் தனக்கே மகிமை அப்படின்றது போல மகாலட்சுமி எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணி கொண்டு அந்தந்த யுகத்துல அவரவர்களை சம்ஹாரம் பண்ணி நல்லவர்களை காப்பாத்துறதுக்காக வந்த பிரபு இப்ப துவாபர யுகத்துல அதே பிரபுதான் கொஞ்சம் நீருண்ட மேகம் போல இருக்கக்கூடிய அந்த வர்ணத்துல சரீரம் எடுத்துக்கொண்டு கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி துவாரகாதீசனாக இருந்து இந்த பூலோகத்துல இருக்கக்கூடிய அத்தனை அசுரர்களும் அசத்தா பிறந்து அவர்கள் எல்லோரையும் சம்ஹாரம் பண்ண அப்பேற்பட்ட கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம்னு அற்புதமான ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்ததாக அற்புதமான ஒரு ஸ்லோகம், அப்பேற்பட்ட பிரபு ஜெயிக்கட்டும். ஜெயிக்கட்டும்னா என்ன அர்த்தம்னா, எப்பயுமே ஜெயஸ்ரீயோட இருக்கட்டும். ஏற்கனவே ஜெயஸ்ரீயோட தான் இருக்கார், ஆனா அந்த சந்தோஷத்துல சொல்றார். ஜெயதி ஜனனிவாதோ தேவகி ஜன்மவாதகான்னு அப்பேற்பட்ட பிரபு ஜெயஸ்ரீயோட எப்பயும் இருக்கட்டும். பேர்பட்ட பிரபு அவர் அவதாரம் பண்ணி பூலோகத்துல பூபார நிவர்த்திக்காக அவர் தன்னுடைய நிலையை விட்டுட்டு நம்மளோட மனுஷர் போல தங்கிண்டு எல்லோருக்கும் தன்னுடைய மந்தகாச முகத்தினால சந்தோஷத்தை கொடுத்து அத்தனை அகண்டமான லீலைகள் பண்ணி ஒரு மனுஷன் போல சுகதுக்கத்தை எல்லாத்தையும் அனுபவிச்சு கொண்டு சின்னப்பத்திலேருந்து ஆரம்பிச்சு தேவகி வசுதேவருக்கு பரமானந்தத்தை கொடுத்தார். அப்புறம் பிருந்தான வாசிகளுக்கெல்லாம் பரமானந்தத்தை கொடுத்தார். யசோதானந்த கோபருக்கு பரமானந்தத்தை கொடுத்தார். கோபிகைகளுக்கு பரமானந்தத்தை கொடுத்தார்.
கொடுத்தார், மதுரையில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லோருக்கும் பரமானந்தத்தை கொடுத்தார், துவாரகாவாசிகள் எல்லோருக்கும் பரமானந்தத்தை கொடுத்தார், பாரத தேசம் முழுக்க இருக்கிறவா அங்கங்கு இருக்கிறவா எல்லோருக்கும் பரமானந்தத்தை கொடுத்து அஸ்தினாபுரத்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்திரபிரஸ்தத்தில் இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரி எல்லோருக்கும் தன்னுடைய மந்தஹாச முகத்தினால எல்லோருக்கும் பரமானந்தத்தை கொடுத்து இப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த பூமண்டலத்தை முழுக்க சஞ்சாரம் பண்ணி அவருடைய பாதம் பட்டதுனால இந்த பூமியே பவித்திரமாச்சே. அப்பேற்பட்ட பிரபு எப்பொழுதும் ஜெயஸ்ரீயோட இருக்கட்டும்னு அந்த கிருஷ்ணனுக்கு ஜெயா விஜயவிவா சொல்வது போல ஜெயது ஜனனிவாதோ தேவகி ஜென்மவாதான்னு அப்பேற்பட்ட பிரபு கிடைப்பாரா? அந்த பிரபு எப்போதும் ஜெயஸ்ரீயோட இருக்கட்டும்னு பிரம்மனிஷ்டால் ஒரு ஸ்லோகத்துல சொல்றார். அடுத்ததாக பிரம்மனிஷ்டால், ஹே பிரபு, இந்த சம்சார சாகத்துல தப்பிச்சுட்டு இருக்கிறவா எல்லோருக்கும் ஒரே கதி என்ன அப்படின்னா, முதல்ல உன்னுடைய பகவத்குணம் கேட்கறது தான் கதி, வேற வழியே கிடையாது. இதுல வரக்கூடிய ஆனந்தம் வேற எதுலயும் வராது. ரொம்ப சுலபமான சாதனம். மண்டையை போட்டு பிச்சுக்க வேணாம். சொல்லக்கூடிய கதையை ஸ்ரத்தையா கேட்டா போதும். உன்னை ஸ்மரிச்சுண்டே அப்படி கதை சொல்லிண்டே இருக்கும்போது எப்பேற்பட்ட பிரபு இந்த லீலைகள் பண்ணாரேன்னு அதை நினைச்சுண்டே மனசுல கேட்டானே போதும். மனசை பரம பவித்திரமாக ஆயிடும். இந்த லோகத்துல பிறந்ததோ பிறந்தாச்சு. பிறந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, இந்த பிராரப்தம்னு ஒன்று இருக்கே, அது ரொம்ப பலியஸ். சஞ்சிதம் ஆகாமி பிராரப்தம்னு. சஞ்சிதம்னு ஏற்கனவே பண்ணது, ஆகாமின்னா நம்ம சேர்த்துட்டு இருக்கிறது, பிராரப்தம்னா இப்போ பாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறதுன்னு பலவிதமாக இதை சொல்லுவா. அது ஒரு பெரிய கதையா போகும். அப்பேற்பட்ட அவைகள் எல்லாம் போகணும் அப்படின்னா இந்த பகவத்குண ஸ்ரவண மாத்திரத்துல அந்த சஞ்சிதம் ஆகாமி எல்லாம் போயிடும். இந்த பிராரப்தத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்படி பகவத்குண சிரவணத்தை அனுபவிச்சு எல்லாம் இந்த மனுஷர்கள் இந்த பூலோகத்துல என்ன பண்றான்னா, மகான்கள்லாம் இந்த பிராரப்தத்தையும் அனுபவிச்சுட்டு தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதபடிக்கு இந்த பூலோகத்துல வாழ்ந்துட்டு கடைசியா உன்னை சேர்ந்துன்றாலே, அப்பேற்பட்ட பிரபுவா இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். உன்னை விட உன் கதாமிருதம் தான் இப்போதைக்கு எல்லோருக்கும் முக்கியமாக இருக்கு. அந்த கதாமிருதமானது உன்கிட்ட கொண்டு சேர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பிரபு உலகத்துல இருக்கவா எல்லோருக்கும் நீ அனுகிரகம் பண்ணணும்னு அற்புதமாக இந்த தசமஸ்கந்தத்தை கிருஷ்ணனுடைய பெருமைகளையும் சொல்லி கதாமிருதத்தினுடைய மகிமையும் சொல்லி பிரம்மனிஷ்டால் பூர்த்தி பண்ற. பிரம்மனிஷ்டால் இந்த தசமஸ்கந்தத்தை அற்புதமாக வர்ணிச்சிருக்கார். எத்தனை கதைகள், எத்தனை விஷயங்கள் கிருஷ்ணரை பத்தி ஒன்று விடாதபடிக்கு அத்தனை லீலைகளும் பிறந்ததுலேருந்து ஆரம்பிச்சு பகவான் அங்கேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி பிருந்தாவனத்துக்கு அங்க லீலைகள்லாம் சொல்லி மாடு மேய்க்கிறது, கோபிகைகளுக்கு பரமானுகிரகம் பண்ணி அங்கேருந்து மதுரைக்கு அங்க சில நாட்கள் இருந்து அங்கேருந்து ஜராசந்தாதிகளுடைய தொல்லை தாங்க முடியாம துவாரகாபட்டணம் சமுத்திர மத்தியத்துல நிர்மாணம் பண்ணி அங்க இருக்கும்போது, அங்க தங்கிட்டு இருக்கும்போது ருக்மிண்யாதி அஷ்டமகிஷில விவாகம் செய்து கொண்டு அடுத்தது உத்தரார்த்தம் கதை. அற்புதம். எத்தனை கதைகள் வரிசையா. இதுல நிறைய விஷயம், தெரியாத விஷயங்கள்லாம் உங்க மூலியமாக நான் தெரிஞ்சுட்ட உண்மை அதுதான். பாராயணம் பண்ணும்போது நம்ம அந்த கதைகள்லாம் அப்படியே கொஞ்சம் மனசுல வாங்கின்னு படிச்சுட்டே போவோம். இவ்வளோ ஆழ்ந்து பார்த்தா எத்தனை விஷயங்கள் தெரியறது. இதெல்லாம் இருக்கு, இப்படிலாம் பண்ணியிருக்காருன்னு இந்த துவாரகாதீசனா இருக்கக்கூடிய பிரபு இந்த கர்ம அதீனமாக இருக்கிறது போல இந்த சுகதுக்கத்தை எல்லாம் தான் அதனால தான் கஷ்டப்படுறது போல எல்லாம் காண்பிக்கிறது போல காண்பிச்சுண்டு பத்னி புத்திராதிகளோடு இருந்துட்டு எப்படி ஒரு அற்புதமான ஒரு லீலை. இதில் சௌக்கியத்தையும் கொடுத்துட்டு தன் நண்டின பக்தர்கள் எல்லோரையும் காப்பாத்திண்டு துவாரகாபட்டணத்தில் எத்தனை லீலைகள் வரிசையா எல்லாம் பண்ணி இத்தனைக்கு நடுப்புற தன்னுடைய பால்ய சிநேகிதனா குச்சேலர் அவரையும் ஞாபகம் வச்சுட்டு அவரை ஆலிங்கனம் பண்ணி அவருக்கு தன்ன மாதிரியே ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து அவர் கேட்காத போது அதை கொடுத்து அவருக்கு சமஸ்தோபச்சாரங்கள்லாம் பண்ணி அனுப்பி தன்னுடைய நிஜ பக்தர்களா இருக்கக்கூடிய 2 பேர் மிதிலா நகரத்துக்கு போய் பார்த்தி ஸ்ருததேவனையும் பகலாஸ்வனையும் அதுக்கும் சமயத்தை ஒதுக்கி தன்னுடைய பஞ்ச பிராணன் போல இருக்கக்கூடிய பாண்டவர்கள் எல்லோரையும் காப்பாத்தி எப்படி கிருஷ்ணனுடைய கதைகளை அற்புதமாக பிரம்மனிஷ்டால் வர்ணிச்சிருக்கார். இந்த தசமஸ்கந்தமே பாகவதத்தினுடைய ஹிருதயஸ்தானம் போல தசமஸ்கந்தம். அந்த தசமஸ்கந்தம் கிருஷ்ண சரித்திரத்தை கேட்கணுன்றதுக்காக தானே பரீட்சித் மகாராஜா 7 நாள்ல உட்காந்து காத்துட்டு இருக்கார். கிருஷ்ணருடைய சரித்திரம் கேட்கணும்னு அவருக்கு கிருஷ்ண சரித்திரம் கேட்கறதுக்கே காத்துண்டு 4 நாளுக்கு அப்புறம்லேருந்தான் இந்த கிருஷ்ணனுடைய சரித்திரமே ஆரம்பிச்சது. பரமானந்தமாக கிருஷ்ணனுடைய சரித்திரங்கள் எல்லோரையும் பரிபூர்ணமாக பரீட்சித்தும் அனுபவிச்சார். பிரம்மனிஷ்டாலும் சொன்னா, பிரம்மனிஷ்டால் சொல்வது போல அவர் இப்படி பரிபூர்ணமா அந்த பரீட்சத்துக்கு அனுகிரகம் பண்ணி சொன்னதுனால நாமளும் அது பரிபூர்ணமா ஒண்ணு விடாம பார்த்து நமக்கும் சொல்லக்கூடிய பாக்கியம். நம்ம இந்த பாகவத்தை ஆரம்பிச்சு சரியாக 291 நாட்கள் ஆயிருக்கு.
இதுல ஒரு நாள் கூட நாம விடாதபடிக்கு இந்த பண்ணணுன்ற ஆத்ம சந்திருப்தியை நினைச்சா ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆரம்பிக்கும் போது 335 நாட்கள் பண்ணணுமே, இத்தனை இருக்கே. முதல்ல நான் இந்த முதல்ல சொல்லக்கூடிய கதையை இவ்வளவு விஸ்தாரமா சொல்லணும்னு நினைக்கல. அப்புறம் இது எல்லாரும் நல்லா நிறைய பேர் இதை உற்சாகமா கேட்கறா, இது பிரயோஜனமா இருக்குன்னு உடனே தான் அப்புறம் தான் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல ஆரம்பிச்சேன். சில பேர்லாம் என்கிட்ட சொன்னா, நீங்க சொல்றது ரொம்ப சின்னதா இருக்கே, இதை கொஞ்சம் நிறையா சொல்லலாமே அப்படின்னு கேட்டுண்டா. எல்லாரும் கேட்டதுனால சரி அதை சொல்லுவோம்னு சொல்லிட்டு பண்ணா. இப்ப பாகவத பாராயணம்ன்றதை விட இப்ப இந்த பிரவச்சனம் வெளுத்து போயிடுது. நிறைய பேர் இதை கேட்டுட்டு பாராயணத்தை சில பேர் கேட்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆகையினால நீங்க அதை பண்ணக்கூடாது, பாராயணத்தையும் கேட்கணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இந்த கதை எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அப்படி நன்னா அமைஞ்சிருது அந்த கதைகள். நீங்க எல்லோரும் இவ்வளவு ஸ்ரத்தையா கேட்கறதுனால நீங்க எல்லாரும் இங்க இருக்கேன்னு நினைச்சுன்னு தான் நான் கதை சொல்றேன். நீங்க எல்லாரும் கேட்கிறேன்னு நினைச்சுன்னு கதை சொல்றதுனால தான் இவ்வளவு உற்சாகமாக நம்மளாலையும் சொல்ல முடியுது. இல்லைன்னா இந்த கேமராவை பார்த்துட்டு எவ்வளவுதான் சிரிச்சு சிரிச்சு பேசுறது. நான் சொல்லும் போதே இமேஜினேஷன்ல நீங்க எல்லாரும் இங்க இருக்கேள், எல்லாரும் கேட்கிறேன்னு அந்த ஒரு இமேஜினேஷன்ல சொல்லும் போதுதான் நமக்கு உள்ளேந்து பகவான் தோண பண்றார். அதனால அப்படி அற்புதமாக இருக்கு. உண்மையாவே நாம எவ்வளவோ பாடுபடுறோம், உழைக்கிறோம். குருநாதருடைய கிருபையும் பகவானுடைய அந்த பிரீத்தியும் கிருபையும் இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. எவ்வளோ நாட்கள் நம்ம சொல்லிகிட்டே வரும், நிர்விக்னமா பகவான் அழிச்சுன்னு போறார். எத்தனை இடைஞ்சல்கள் வரும், எத்தனை விஷயங்கள் இருக்கு லௌகிகமா, அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு நாள்லேருந்து ஆரம்பிச்சு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் வரைக்கும் வருதுன்னா அதுக்கு பகவத் கிருப்பை தான் கண்டிப்பாக காரணம். கண்டிப்பா சுவாமி இதை ஏத்துன்னு இருக்காருன்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேல நேற்றுக்கு தான் ஆரம்பிச்சோன்னு இருக்கு. இன்னைக்கு பார்த்தா 291 நாட்கள் ஆயிடுத்து. திரும்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்தது பூர்த்தி வந்துருமே, இன்னும் 45 நாட்கள்ல முடியறதேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ்வளோ வருத்தமா இருக்கு. பாகவதம் ஆரம்பிச்சோம் முடியும், இந்த மாதிரி திரும்ப நாமளே சொல்லுவோமான்னு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா முதல் தடவை சொல்லும் போது தானே அது அப்படி அமைஞ்சிரும் அது நன்னாவே. அதனால பகவத் கிருப்பையில இந்த 45 நாளையும் நாம் அதை பூர்த்தி பண்ணி சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் என்று. அதே போல நம்ம அக்டோபர் 2ஆம் தேதி பாகவத பூர்த்தியும் ருக்மிணி கல்யாணமும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது நாம கலந்துக்கணும்னு பக்தர்கள்ட்ட சொன்ன உடனே ஏராளமான பேர், நிறைய பேர் கலந்துருக்கா. ரொம்ப சந்தோஷம். மேல் மேலும் எல்லோரும் அந்த இடத்துக்கு இதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்ம பாகவதமானது எல்லோருக்கும் வசதியாக கிரகத்தை தேடி அவாவா சமயத்துக்கு ஏத்தது போல படிச்சு பாராயணம் பண்ணி சௌக்கியமாக ஒரு கால் முன்ன பின்ன பண்ணலைன்னாலும் பண்ணிட்டோம். இத பாகவதம் நம்ம கிரகத்தை தேடி வந்தது. ஆதையினால அந்த நம்ம கிரகத்துக்கு தேடி வந்த அந்த பாகவதத்துக்கு நாம சமர்ப்பணம் பண்ணணும். திரும்ப அந்த பாகவதத்துக்கு நாம நன்றி சொல்லுவது போல நீங்க எல்லோரும் அங்க அந்த பாகவதத்துக்கு நன்றி சொல்வது போல அங்க கலந்துண்டு எல்லோரும் நாம் அதை பாராயணம் பண்ணி சங்கிரகாத்தியாயத்தோட இதை பூர்த்தி பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். எப்படி பாகவதம் நம்ம கிரகத்தை தேடி வந்ததோ நம்ம பாகவதுக்கு நன்றி சொல்வது போல எல்லோரும் அங்க 2ஆம் தேதி சென்னையில என்ன இங்க எந்த நம்ம பாரத தேசத்துல எங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வரத்துக்கு சௌகரியமா இருக்குன்றதுனாலதான் சென்னை சிட்டியை தேர்ந்தெடுத்தோம். அதனால சென்னையில நிறைய பக்தர்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால எல்லோரும் அங்க வரணும். அந்த 2ஆம் தேதி நம்ம எல்லோரும் சேர்ந்துட்டு பஜனை பண்ணி ருக்மிணி கல்யாணம் இது பத்தின பாகவத விஷயங்கள்லாம் பேசிட்டு கடைசியா சங்கிரகாத்தியாயம் பிரசாதம் கொடுக்கறதோட இதை பூர்த்தி பண்ணணும். எல்லோரும் வரணும் அந்த நாட்கள் அன்னைக்கு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கந்தமும் முடியும் போது நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அதனால இப்ப தசமஸ்கந்தமும் முடியறது, தசமஸ்கந்தம் முடியறதேன்னு இருக்கு. உண்மையாவே முடியறது. மேல 45 நாட்கள்ல நம்மளுக்கு அந்த 2ஆம் தேதியும் வந்துடும். ஆகையினால எல்லோரும் கலந்து கொண்டு கிருஷ்ணனுடைய கிருபைக்கு பாத்திரமானோன்னு கேட்டுக்கொள்கிறேன். மேல எல்லோரும் கலந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அச்ச 90தமோऽध्यायः श्रीशुक उवाच सुखं स्वपुर्यां निवसन् द्वारकायां श्रियः पतिः सर्वसम्पत्समृद्धायां जुष्टायां वृष्णिपुङ्गवैः स्त्रीभिश्च उत्तमवेषाभिः नवयौवनकान्तिभिः कन्दुकादिभिः हर्म्येषु क्रीडन्तीभिः तडिद्युभिः नित्यं सङ्कुलमार्गायां मदच्युद्भिः मदङ्गजैः स्वलङ्कृतैः भटैरश्वैः रथैश्च कनकोज्ज्वलैः
उद्यानोपवनाढ्यायां पुष्पितद्रुमराजिषु निर्विशत् भृङ्गविहगैः नादितायां समन्ततः रेमे 16 पत्नीनामेकवल्लभः तावत् विचित्ररूपोऽसौ तद्गृहेषु महर्धिषु प्रोत्फुल्ल उत्पलकल्हार कुमुदाम्भोजरेणुभिः वासितामलतोयेषु कूजद्विजकुलेषु च विजहारविगाह्याम्भः ह्रदिनीषु महोदयः कुचकुङ्कुमलिप्ताङ्गः परिरब्धश्च योषिताम् उपगीयमानो गन्धर्वैः मृदङ्गपणवानकान् वादयद्भिः मुदा वीणां सूतमागधवन्दिभिः सिच्यमानः अच्युतहस्ताभिः हसन्तीभिः स्मरेचकैः प्रतिषिञ्चन् विचिक्रीडे यक्षीभिः यक्षराडिव ताः क्लिन्नवस्त्रविवृतोरुकुचप्रदेशाः सिञ्चन्त्यउद्धृतबृहत्कबरप्रसूनाः कान्तं स्मरेचक जिहीरशयोपगुह्य जातस्मरोत्सवलसद्वदना विरेजुः कृष्णस्तु तत्स्तनविषज्जितकुङ्कुमस्रक् क्रीडाभिषङ्गधुत कुन्तलवृन्दबन्धः सिञ्चन्मुहुः युवतिभिः प्रतिषिच्यमानः रेमे करेणुभिः इव इभपतिः परीतः नटानां नर्तकीनां च गीतवाद्योपजीविनां क्रीडालङ्कारवासांसि कृष्णोदात्तस्य च स्त्रियः कृष्णस्यैवं विहरतः गद्यालापेक्षितस्मितैः नर्मक्ष्वेलिपरिष्वङ्गैः स्त्रीणां किल हृता धियः ऊचुः मुकुन्दैकधियो अगिरः उन्मत्तवत् जडं चिन्तयन्त्यः अरविन्दाक्षं तानि मे गदतः शृणु महिष्य ऊचुः कुररिविलपसि त्वं वीतनिद्रानशेषे स्वपिति जगति रात्र्याम् ईश्वरो गुप्तबोधः वयमिव सखी कच्चित् गाढनिर्भिन्नचेताः नलिननयनहास उदारलीलेक्षितेन नेत्रे निमीलयसि नक्तमदृष्टबन्धुः त्वं रोरवीषि करुणं बत चक्रवाकी दास्यं गता वयमिव अच्युतपादजुष्टां किं वा स्रजं स्पृहयसे कबरेण वूढुम् भूभोः सदा निष्टनसे उदन्वत् अलब्धनिद्रः अधिगतप्रजागरः किं वा मुकुन्दापहृतात्मलाञ्छनः प्राप्तां दशां त्वं च गतो दुरत्ययाम् त्वं यक्ष्मणा बलवतासि गृहीत इन्दो क्षीणस्तमो न निजदीधितिभिः क्षिणोषि कच्चिन्मुकुन्दगदितानि यथा वयं त्वं विस्मृत्य भोः स्थगितगीरुपलक्ष्यसे नः किं त्वाचरितमस्माभिः मलयानिलते प्रियं गोविन्दापाङ्गनिर्भिन्ने
हृदीरयसि न स्मरम् मेघश्रीमन् त्वमसि दयितो यादवेन्द्रस्य नूनं श्रीवत्साङ्कं वयमिव भवान् ध्यायति प्रेमबद्धः अत्युत्कण्ठः शबलहृदयः अस्मद्विधो बाष्पधाराः स्मृत्वा स्मृत्वा विसृजसि मुहुः दुःखदः तत्प्रसङ्गः प्रियरावपदानि भाषसेमृत सञ्जीविकया नया गिरा करवाणि किमद्य ते प्रियं वद मे वल्गितकण्ठकोकिला न चलसि न वदसि उदारबुद्धेः क्षितिधर चिन्तयसे महान्तमर्थम् अपिबत वसुदेवनन्दनाङ्घ्रिं वयमिव कामयसे स्तनैर्विधर्तुम् शुष्यध्रदाः कर्षिता बत सिन्धुपत्न्यः सम्प्रत्यपास्तकमलश्रिय इष्टभर्तुः यद्वद्वयं मधुपतेः प्रणयावलोकम् अप्राप्य मुष्टहृदयाः पुरुकर्षिता स्म हंसस्वागतमास्यतां पिबपयः ब्रूह्यङ्गशौरेः कथां दूतं त्वां न विदाम कच्चिदजितः स्वस्त्यास्तमुक्तं पुरा किं वा नश्चलसौहृदः स्मरति तं कस्मात् भजामो वयं क्षौद्रालापय कामदं श्रियमृते सेवैकनिष्ठा स्त्रियाम् इतीदृशेन भावेन कृष्णे योगेश्वरेश्वरे क्रियमाणेन माधव्यो लेभिरे परमां गतिम् श्रुतमात्रोऽपि यस्त्रीणां प्रसह्याकर्षते मनः उरुगाय उरुगीतो वा पश्यन्तीनां कुतः पुनः याः सम्पर्यचरन् प्रेम्णा पादसंवाहनादिभिः जगद्गुरुं भर्तृबुद्ध्या तासां किं वर्ण्यते तपः एवं वेदोदितं धर्मम् अनुतिष्ठन् सतां गतिः गृहं धर्मार्थकामानां मुहुश्चादर्शयत्पदम् आस्थितस्य परं धर्मं कृष्णस्य गृहमेधिनाम् आसन् 16,000 महिष्यश्च शताधिकम् तासां स्त्रीरत्नभूतानाम् 8 याः प्रागुदाहृताः रुक्मिणी प्रमुखा राजन् तत्पुत्राश्च अनुपूर्वशः एकैकस्यां 10 कृष्णो अजीजनत् आत्मजान् यावत्य आत्मनो भार्याः अमोघगतिरीश्वरः तेषाम् उद्दामवीर्याणाम् 18 महारथाः आसन् उदारयशसः तेषां नामानि मे शृणु प्रद्युम्नश्च अनिरुद्धश्च दीप्तिमान् भानुरेव च साम्बो मधुः बृहद्भानुः चित्रभानुः वृकोरुणः पुष्करः वेदबाहुश्च श्रुतदेवः सुनन्दनः चित्रबाहुः विरूपश्च कविः न्यग्रोध एव च एतेषामपि राजेन्द्र तनुजानां मधुद्विषः प्रद्युम्न आसीत् प्रथमः पितृवत् रुक्मिणीसुतः स रुक्मिणो दुहितरं
उपयेमे महारथः तस्मात् सुतो अनिरुद्धोऽभूत् नागायुतबलान्वितः स चापि रुक्मिणः पौत्रीं दौहित्रो जगृहे ततः व्रजस्तस्याभवद्यस्तु मौसलादवशेषितः प्रतिबाहुः अभूत् तस्मात् सुबाहुः तस्य चात्मजः सुबाहुः शान्तसेनो अभूत् शतसेनस्तु तत्सुतः न ह्येतस्मिन् कुले जाताः अधना अबहुप्रजाः अल्पायुषो अल्पवीर्याश्च अब्रह्मण्याश्च जज्ञिरे यदुवंशप्रसूतानां पुंसां विख्यातकर्मणां संख्या न शक्यते कर्तुम् अपि वर्षायुतैर्नृपा तिस्रः कोट्यः सहस्राणाम् अष्टाशीतिशतानि च आसन् यदुकुलाचार्याः कुमाराणामिति श्रुतम् संख्यानां यादवानां कः करिष्यति महात्मनां यत्र अयुतानामयुत लक्षेनास्ते स आहुकः देवासुराः वहता दैतेया ये सुदारुणाः ते चोत्पन्ना मनुष्येषु प्रजादृप्ता बबाधिरे तन्निग्रहाय हरिणा प्रोक्ता देवाय दोः कुले अवतीर्णाः कुलशतं तेषामेकाधिकं नृपा तेषां प्रमाणं भगवान् प्रभुत्वेन अभवद्धरिः ये चानुवर्तिनस्तस्य ववृधुः सर्वयादवाः शय्यासन अटन आलाप क्रीडास्नानादिकर्मसु न विदुः सन्तमात्मानं वृष्णयः कृष्णचेतसः तीर्थं चक्रे नृपोणं यदजनियदुषु स्वसरित्पादशौचं विद्विट् स्निग्धाः स्वरूपं ययुः अजितपराश्रीः यदर्थेऽन्ययत्नः यन्नाम अमङ्गलघ्नं श्रुतमथ गदितं यत्कृतो गोत्रधर्मः कृष्णस्यैतन्न चित्रं क्षितिभरहरणं कालचक्रायुधस्य जयतु जननिवासो देवकी जन्मवादः यदुवरपर्षत्स्वैः दोर्भिरस्यन्न धर्मं स्थिरचरवृजिनघ्नः सुस्मितश्रीमुखेन व्रजपुरवनितानां वर्धयन् कामदेवम् इत्थं परस्य निजवर्त्मरिरक्षितयात्त लीलातनोस्तदनुरूपविडम्बनानि कर्माणि कर्मकषणानि यदुत्तमस्य श्रूयादमुष्यपदयोः अनुवृत्तिमिच्छन् मर्त्यस्तयानुसवमेधितया मुकुन्द श्रीमत्कथाश्रवण कीर्तनचिन्तयैति तद्दामदुस्तरकृतान्तजवापवर्गं ग्रामात्वनं क्षितिभुजोऽपि ययुर्यदर्थाः श्रीहरये नमः श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे वैयासक्याम् अष्टादशसाहस्र्यां पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे श्रीकृष्णचरितानुवर्णनं नाम 90तमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द
सद्गुरु विठल दास महाराज की जय।